செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலை நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வியாபாரிகள், துப்புரவு பணியாளர்கள், பொதுமக்கள் என அனைவரையும் சந்தித்து நலம் விசாரித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு 4 நாட்கள் ஓய்வெடுப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று பலத்த பாதுகாப்புடன் நட்சத்திர தங்கும் விடுதிக்கு சென்றார். இந்நிலையில் இன்று காலை ஏரி சாலையில் பலத்த பாதுகாப்புடன் நடைபயிற்சி மேற்கொண்ட அவர் சுற்றுலா பயணிகள், துப்புரவு பணியாளர்கள், உள்ளூர் வாசிகள், கடை வியாபாரிகள் என அனைவரையும் சந்தித்து அவர்களுடன் சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் அனைவரிடமும் இயல்பாக புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தார். இதனால் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக்கொண்ட பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் மகிழ்ச்சி அடைந்தனர். முன்னதாக நேற்று மாலை முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த பொதுமக்கள் அவருடன் செல்ஃபி எடுத்தும் ரீல்ஸ் வீடியோ எடுத்தும் மகிழ்ந்தனர். தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சட்டசபை தேர்தலில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட எஸ். பாலாஜியை விசிக பொருளாளராகவும் ஆலூர் ஷானவாஸை கட்சியின் முதன்மை செயலாளராகவும் நியமித்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றுள்ளது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 இடங்களில் போட்டியிட்டது. இதில் அந்த கட்சி 4 இடங்களில் வெற்றி பெற்றது. தற்போதைய சட்டப்பேரவை தேர்தலில் விசிகாவிற்கு கூடுதலாக 2 இடங்களை சேர்த்து 8 தொகுதிகளை திமுக ஒதுக்கியது. இதில் தற்போது எம்எல்ஏவாக உள்ள எஸ். பாலாஜி, ஆலூர் ஷானவாஸ், பனையூர் பாபு ஆகிய 3 பேருக்கும் மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் அவர்கள் 3 பேரும் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியானது. ஆனால் ஒருமுறை கூட வாய்ப்பு கிடைக்காதவர்கள் பலர் இருப்பதால் இந்த முடிவு எடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டதாக திருமாவளவன் விளக்கம் அளித்தார். தொடர்ந்து எஸ். பாலாஜி, ஆலூர் ஷானவாஸ் ஆகியோர் பேசும்பொழுது ஒரு கட்சியில் யாருக்கு எப்பொழுது எப்படி வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது தலைமையின் முடிவாகும் என்றும் அது எதுவாயினும் ஏற்றுக்கொள்வதே சிறந்த அறமாகும் என்றும் தெரிவித்து தேர்தல் பணிகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட எஸ். பாலாஜி, ஆலூர் ஷானவாஸ் ஆகிய இருவருக்கும் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கி அதிரடி அறிவிப்பை அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ளார். அதில் விசிக பொருளாளராக திருப்போரூர் எம்எல்ஏ எஸ். பாலாஜியும், மாநில முதன்மை செயலாளராக நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாசும் நியமிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எஸ். பாலாஜி எம்எல்ஏ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விசிக தலைவர் தொல் திருமாவளவனுக்கு நன்றி என்பதை வார்த்தைகளால் உரைப்பதை கடந்து இயக்கப்பணி செயல்களால் உணர்த்துவேன் என்று தெரிவித்துள்ளார். மே 4ஆம் தேதிக்கு பிறகு ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சுவாமி தரிசனத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என மிகுந்த நம்பிக்கையுடன் தெரிவித்தார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது போல் பிரைட்டாக உள்ளது. 2வது முறையாக மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் ஆளுநர் மாளிகையிலே ஒலிக்கும். 2021ஆம் ஆண்டு பதிவான வாக்கு எண்ணிக்கையை ஒப்பிட்டு பாருங்கள், தெரியும். தெற்கு ரயில்வேவில் ஆட்குறைப்பு நடவடிக்கையை உடனடியாக கைவிடுவது மட்டுமல்லாமல் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் அனைத்து ரயில்வே பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய ரயில்வேவில் மொத்தமுள்ள பணியிடங்கள் 12,80,000 ஆகும். இதில் 2 விழுக்காடு பணியாளர்களை, அதாவது மொத்த பணியிடங்களில் 29,608 பணியாளர்களை ரயில்வே நிர்வாகம் குறைக்க முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இது மக்கள் நலனுக்கு எதிரானது. இந்த தொழிலாளர் விரோத போக்கு கடும் கண்டனத்துக்குரியது. இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையால் தெற்கு ரயில்வேவில் மட்டும் ஏறத்தாழ 2000 பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படவுள்ளனர். இது ரயில்வே பணியாளர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் எனவும் விபத்துகளை தடுக்க உதவாது எனவும் பதிவிட்டுள்ளார். மேலும் 2 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என வாக்குறுதி வழங்கிய மத்திய பாஜக அரசு தற்பொழுது ரயில்வே துறையில் ஆட்குறைப்பு நடவடிக்கையை மேற்கொள்வது வேலைவாய்ப்புகளை ஒழித்து கட்டுவதும் அதற்கு எதிரான வாக்குறுதியும் என தெரிவித்துள்ளார். இன்று இந்தியா எதிர்கொள்ளும் முதன்மையான பிரச்சனைகளில் வேலையில்லா திண்டாட்டம் ஒன்று எனவும் இது இளைஞர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியும் விரக்தியும் கோபத்தையும் உருவாக்கி உள்ளதாக பதிவிட்டுள்ளார். மேலும் வேலையில்லா திண்டாட்டத்தை
போக்குவதற்கு கவனம் செலுத்தாத மத்திய பாஜக அரசு ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவது நாட்டின் இளைய தலைமுறையினரின் நலனுக்கும் அனைவருக்குமான பொருளாதார வளர்ச்சிக்கும் எதிரானதாகும். இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையை உடனடியாக கைவிடுவது மட்டுமல்லாமல் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் அனைத்து ரயில்வே பணியாளர்களுக்கும் நிரந்தர பணி வழங்கிட வேண்டும் என்றும், புதிய பணியிடங்களை உருவாக்க நிரந்தர அடிப்படையில் பணி நியமனம் செய்திட வேண்டும் என்றும், ரயில்வேவை படிப்படியாக தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களில் ஆளுநர்கள் மூலம் இரட்டை ஆட்சியை நிறுவுவது, மாநிலங்களில் தங்களுக்கு எதிர்கருத்து கொண்ட மாநிலங்களினுடைய நலத்திட்டங்களை முடக்குவது, நீண்டகால திட்டங்களை முடக்குவது, இப்படி ஒரு ஜனநாயகத்திற்கு உரமான நேர் எதிர் அரசியலை நாட்டின் பிரதமரே தலைமையாக நடத்துகிறார். எனவேதான் இந்த தேர்தல் சாதாரணமாக வந்து போகிற தேர்தல். அரசியல் கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம், ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. அதற்கான முன்னோடியை தமிழக முதல்வர் முன்மொழிகிறார். எனவே தமிழ் நல்லுலகம் எங்கள் கூட்டணிக்கு பேராதரவு தரும் என்கிற பெருத்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை, நெருக்கம் இருக்கிறது, நாங்கள் வெல்வோம். அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நடந்த விபத்தில் வடமாநிலத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி மேலக்கோட்டை ஆஞ்சநேயர் கோவில் அருகே வடமாநிலத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்பொழுது எதிரே வந்த அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த கிருஷ்ணா, தில்சுல் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அம்பாத்துறை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயபாண்டியன், சார்பு ஆய்வாளர் கிருஷ்ணவேணி உள்ளிட்ட போலீசார் இருவரின் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பேருந்து மோதியதில் வடமாநிலத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவினர் வாக்குக்கு ரூபாய் 5000 கொடுத்ததாக தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவினர் எப்பொழுதெல்லாம் தோற்கின்றனரோ அப்பொழுதெல்லாம் ரவுடிசத்தை கையில் எடுக்கின்றனர் எனவும், அதனை துறைமுக தொகுதியிலேயே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவும், தேர்தலின் பொழுது சுமார் 40 பேருடன் அமைச்சர் சேகர் பாபு ரவுடிசம் செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக கடைசியாக நம்பியது வாக்குக்கு ரூபாய் 5000 கொடுப்பதுதான். ஆனால் அந்த ரூபாய் 5000ஐ மக்கள் தூக்கி எறிந்ததால் ஒரு ஜனநாயகத்திற்கான வெற்றியாக இந்த தேர்தல் இருக்கும் என தெரிவித்தார். மேலும் தலைவர் விஜய் ஒரு மாற்றத்திற்கான ஜனநாயகத்திற்கான அரசியலை ஆரம்பித்தார். அவரின் வழியிலேயே எல்லா வேட்பாளர்களும் வீடு வீடாக மக்களிடம் சென்று இன்று ஒரு பெரிய புரட்சியை தாவேகாவினர் உருவாக்கி உள்ளனர் என்றும், கண்டிப்பாக அதன் முடிவுகள் பின்னர் தெரிய வரும் எனவும் தெரிவித்தார். ரூமர்ஸ்லாம் பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இத்தனை நாள் 1 வருஷமா டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் ரூமர்ஸை பரப்பிட்டு இருந்தாங்க. இப்பதான் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு கொஞ்சம் மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அதை பத்தி எங்களோட தலைவர் சிந்திச்சிட்டு இருக்காரு. கட்சிக்கான பணியில் இருக்கிறாரு. கவுண்டிங் டே அன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நேற்று தான் எங்களை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. எல்லா வேட்பாளர்களுக்கும் எங்க தலைவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. வடக்கு உள் கர்நாடகா முதல் குமரி கடல் வரை நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், வடக்கு உள் கர்நாடகா முதல் குமரி கடல் வரை நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 30ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான முதல் கனமழையும், இதர தமிழகம்,
புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸிலிருந்து 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.